வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் சாதனை பெண்களின் மாபெரும் கொண்டாட்ட விழா நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 2ஆம் கட்ட விரிவாக்க தொடக்க விழாவும் இன்று முதலமைச்சரும் அதேபோன்று துணை முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாபெரும் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய சாதனை பெண்கள் என்பது தொடர்ந்து அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை திட்டங்கள் மூலமாக மேற்கொள்ள கொண்டிருக்கின்றன. அதிலும் தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்த வரக்கூடிய முன்னோடி திட்டங்களுடைய சாதனைகள், அதில் பயனடைந்த மகளுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய முக்கியமான பெண் சாதனையாளர்கள் ஆகியோர்களை ஒன்றிணைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு எடுத்த ஒரு முன்னெடுப்புகள் தொடர்பான ஒரு நிகழ்வாக இது இருக்கும் என்றும், இதற்கான விழா என்பது நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாலை 3:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரை சமூக சேவகையும் சமூக அநீதிக்கு எதிராக காந்திய வழியில் போராடி வரக்கூடிய பத்மபூஷன் விருது பெற்ற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மற்றும் 2022ஆம் ஆண்டு சீனாவில் காங்கோஸில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளர் ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவின் பிரதிநிதித்துவமாக பங்கேற்ற துளசிமதி முருகேசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மகளிர்களுக்கு மாபெரும் முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு மகளிர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு முதல் கட்டமாக 1,13,75,492 பேர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடக்கமாகத்தான் அடுத்த கட்டமாகவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் 2ஆம் கட்ட விரிவாக்கம் என்பது இன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் மூலமாக பயனடைந்த பயனாளர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் அதேபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் சாதனை செய்திருக்கக்கூடிய பெண்களுடைய அனுபவங்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்வாகத்தான் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்வு மிக பிரமாண்டமாக மாபெரும் கொண்டாட்டமாக நடைபெற இருக்கிறது. இதில் மிக முக்கியமான விருந்தினர்களும் பங்கேற்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து சாதனை புரிந்திருக்கக்கூடிய பெண்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்வு என்பது தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 3:30 மணி அளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரமாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு செல்வன், தகவல்களுக்கு நன்றி.